சகல் உணவு சாப்பிடுறதுல சில தகவல்களை السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு சஹர் உணவை சாப்பிடுதல். அல்லாஹ் தன் திருமலையில் கூறுகின்றான், வைகரை என்னும் வெள்ளை கயிறு இரவு என்னும் கருப்பு கயிறிலிருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள், சுபு நேரம் வரும் வரை சாப்பிடலாம் என்பதை இந்த வசனம் கூறுகின்றது. இதற்கு விளக்கமாக வரும் ஹதீஸ்களும் சுபு நேரம் வரும் வரை சாப்பிடலாம் என்பதை விளக்குகின்றன. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருக்கு முன் இரவிலேயே வாங்க சொல்வார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்க சொல்லும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள், ஏனெனில் அவர் தான் ஃபஜ்ர் நேரம் வந்ததும் வாங்க சொல்கின்றார் என்று கூறினார்கள். திருமறை குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழியும் இவ்வளவு தெளிவாக இருந்தும் ஃபஜ்ர் நேரத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே சஹரை முடித்து விடுபவர்கள் இருக்கிறார்கள். நோன்பு கால அட்டவணையை அச்சிடும் மக்களிடம் விநியோகிப்பவர்களும் சஹர் முடிவு நேரம் என்று காலை 4 மணியிலிருந்து 4:30க்குள் அச்சரிக்கிறார்கள். எனவே இதற்கு பின் தூக்கத்திலிருந்து விழிப்பவர்கள் சஹர் முடிய அரை மணி நேரம் இருந்தால் கூட அன்றைய நோன்பை நோக்காமல் வீணாக்குகின்றனர். இது மிகப்பெரிய பாவமாகும். குர்ஆன் ஹதீஸை பற்றிய தெளிவு இல்லாததால் கடமையான நோன்பை இழந்து அல்லாஹ்விடம் குற்றவாளியாகும் நிலை ஏற்படுகின்றது. திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால் அதை அப்படியே நாங்கள் கேட்க வேண்டும். அதைத்தான் குர்ஆன் கூறுகின்றது. சஹர் நேரத்தை தாமதப்படுத்தி நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் வரை மக்கள் நன்மையில் நீடித்துள்ளனர் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேற்கொண்ட ஹதீஸ் சஹர் நேரத்தை தாமதப்படுத்த வேண்டும் என்று தெளிவாக கூறியிருந்தும் பெரும்பாலான மக்கள் இரவு 3 மணிக்குள்ளாக சஹர் நேரத்தை முடிக்கவர்கள் இருக்கிறார்கள். இது அல்லாஹ்விடம் மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகின்றது. ஃபஜ்ர் நேரத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே சஹரை முடிப்பவர்கள் ஒரு புறம் என்றால், இரவு 2 மணிக்கே இருந்து சஹரை முடிப்பவர்கள் இருக்கிறார்கள். இது இஸ்லாத்திற்கு மாறுபட்ட செயல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தின் சில பகுதிகளில் பிடி சஹர் என்ற வழக்கம் உள்ளது. தூக்கம் மேலிட்டதால் சிலர் சஹர் நேரம் முடிந்த பிறகுதான் விழிப்பார்கள். சஹர் நேரம் முடிந்து விட்டது என்று தெளிவாக தெரிந்திருந்தும் ஒரு குவளை தண்ணீரை குடித்து விட்டு இதைத்தான் பிடி சஹர் என்கிறார்கள். நோன்பு நோற்பதாக நியத் செய்து கொள்கிறார்கள். சஹர் நேரம் முடிந்து விட்டால் எதையும் உண்ணவோ பருகவோ கூடாது என்று கட்டளை உள்ளது. எந்த நேரத்தில் உண்ணவோ பருகவோ கூடாதோ அந்த நேரத்தில் சாப்பிடுவதன் மூலமாக ஒரு நோன்பை பால்படுத்திக் கொள்கின்றனர் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.